பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. ஏன் செல்லும் சும்மா இப்படி இடிச்சுட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு தான் எம்ஜிஆர் பாட்டுனா நல்லா பிடிக்கும்லாம். எம்ஜிஆர் பாட்டு ஒன்று எடுத்து விடலாம்ல. அந்த காலத்துல நான் பாட பாட்டெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப என்ன சூப்பர் சிங்கர், நான் பாடுவேன் பாரு பாட்டு. பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் அறிவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நந்தி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். போடு. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. எப்படி செல்லும் இன்னும் அந்த லிரிக்ஸ் எல்லாம் அப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அதெல்லாம் நினைவுக்கு இருந்தாலும் மக்கா உங்கள மாதிரியா இப்ப எனக்கு பேச முடியுது? தொண்டை ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போகுது. இந்த சத்தத்துல பாருங்க எப்படி இருக்கான். ஐயோ செல்லும் நல்லா தான் இருக்கு. விஜய் டிவி சூப்பர் சிங்கர் செலக்ஷன் டைம்ல மட்டும் உங்க வாய்ஸை யாராவது கேட்டாங்கன்னு வைங்க, நான் அடிச்சு சொல்றேன் பாட்டி. அடுத்த சூப்பர் சிங்கர் டைட்டில் உங்களுக்கு தான். அப்படிங்கிற நீங்க பாடுற அழகு, அதுக்கப்புறம் அன்னைக்கு ஏஞ்சல் வேற உங்களை அழக தீட்டி வச்சிருந்தாளே, அந்த அழகையெல்லாம் பார்த்துட்டு உங்களை ஹீரோயின் ஆக்கலான்னு நானே முடிவு பண்ணிட்டேன். ஹீரோயினா? இந்த சாம் வேற அன்னைக்கு ஹீரோயின் ஆக்டிங் எல்லாம் சொல்லிட்டு இருக்கானே, ஒருவேளை டேஸ்ட் இல்லாம செல்லுக்கு சான்ஸ் கொடுத்துருவானோ? எதுக்கு பேசி வைப்போம். சாம் அப்பாக்கு இருக்க வசதிக்கு சாம் டைரக்டரே ஆகலாம். ஏன் சாம், நிஜமாவே உனக்கு படம் எடுக்க போற ஐடியா இருக்கா என்ன? ஆமா ஆர்த்தி, படம் எடுக்கிறது என்னோட சின்ன வயசு கனவு. ஓ, சின்ன வயசு கனவா? அப்ப நீங்க சும்மா சொல்லிட்டு இல்லையா, நிஜமாவே படம் எடுக்க போறியா? ஆமா, ஒரு படம் எடுத்து பெரிய ஆள் ஆகணும் ஆர்த்தி. ஏற்கனவே ஒருக்கா தாலி கட்டிட்டாங்க, மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது யாராவது ஏதாவது சொல்லுவாங்களான்னு தெரியலையே. சாம வந்தாச்சு, இதையே சொல்லி இன்னைக்கு யாரும் ஆபீஸ் போகல போலயே. சாம், நீ படம் எடுக்க போறேன்னு சொன்னதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா நீ படம் எடுக்கணும்னா அதுக்கு தேவையான பட்ஜெட் எல்லாம் யாரு பாப்பா? பட்ஜெட் என்ன பட்ஜெட் ஆர்த்தி, இருக்கவே இருக்கு அன்போட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஓ, விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வச்சுதான் ஷூட்டிங் போகுதா? சேச்சா, அந்த விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஒரு நல்ல விலைக்கு கொடுத்து அதுல இருந்து வர பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கேன். ஆக டைரக்டரா நீ, ப்ரொடியூசரா நீ, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி ஆர்த்தி, பரவாயில்லையே, பாயிண்ட் புடிச்சிட்டீங்க. அது சரி, உன் ஃப்ரெண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வச்சு நீ படம் எடுக்க போறது ஓகே. ஆனா அந்த கம்பெனிய அவர் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார்தான், உயிரே கொடுப்பார்தான். ஆனா கம்பெனி உனக்காண்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டான், அது மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்திலே இல்ல. அந்த கொம்பேரி முக்கிய அவர் கம்பெனியை மட்டும் யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கிட்ட லீவு கேட்க வேண்டாம், கொடுக்குற டைம்குள்ள வேலையை முடிக்க வேண்டாம். சாம் சொல்ற மாதிரி அந்த விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் அந்த கொம்பேரி முக்க சாம்காக கொடுத்துட்டாரு, அந்த ஆள்கிட்ட இருந்து ரொம்ப எஸ்கேப் ஆயிடலாம். என்ன ஆர்த்தி, அன்பு கொடுப்பானா அப்படின்னு ஒரு கேள்வியா இழுத்துட்டீங்க. நான் ஒண்ணு கேட்டா அவன் இல்லைன்னு சொல்லிடுவானா? நான் கேட்டா அள்ளி அள்ளி கொடுப்பான், அவ்வளோ தாராள பிரபு. ஓ, அதுலயும் பத்தாட்டா? ஏன்னா படம் எடுக்கிறதெல்லாம் பெரிய பட்ஜெட்ல. அம்மா, நீ பெரிய பட்ஜெட்ல படம் பண்ண போறியா இல்ல சின்ன பட்ஜெட்ல படம் பண்ண போறியா? செல்வ வச்சு படம் எடுத்தேன்னா சின்ன பட்ஜெட் காணா நினைக்கேன். ஆனா நீ மொத படம் எடுக்க போற. யாரு? நானு. நான் படம் எடுத்து நீ பாப்பா ஆர்த்தி. ஆனா நண்பா, உன் கம்பெனியை உருட்டி விளையாடுறதுக்கு வேற ஏதோ கருப்பாடு மட்டும் இல்ல, உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு சுத்திட்டு கிடக்கு பாரு. என்ன ஆர்த்தி சொல்ல வரீங்க? நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்ல வரீங்களா? சேச்சா, அப்படி இல்ல சாம். மொத படத்திலேயே சாம் அரசு அப்படி நீ ஒரு பேர் எடுக்கணும், அதான் கொஞ்சம் பெரிய அளவுலயே பண்ணு. ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து வர அமௌண்ட் பத்தலைன்னா என்ன பண்ணுவ? அதான் எங்க அப்பா இருக்காருல ஆர்த்தி, அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன், கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்காரு. அவர் ஆசையா பெத்த ஒத்த பையனா, படம் எடுக்க போறேன்னு சொன்னா அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டாரா என்ன? ஆமாமா, நீ கோடியில புரள்றவன் தானே, அதனால உனக்கு படம் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஆனா இந்த செல்வையா ஹீரோயினா போட போறேன். செல்லும் பியூட்டி ஆயிட்டா ஹீரோயின் ரெடி. செல்லுக்குனா நம்ம கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா போதும்ல. ஏலே, என்னைய வச்சு படம் எடுக்கன்னு வச்சுக்க, என் நடிப்புக்கு உங்க அப்பா சொத்து வித்தாலும் காணாது. அப்படி மட்டும் இந்த கம்பெனி இல்லாம போச்சு, அந்த ஹெட் மாஸ்டர்ட்ட இருந்து தப்பிச்சிடலாம். இப்போ ஒன்னும் கெட்டு போகல ஏஞ்சல், ஒரு ப்ராப்ளம் இல்ல. நீ வேணா ஒண்ணு பண்றியா?
வேற கம்பெனில ட்ரை பண்றியா? சார் எப்ப வந்தீங்க? என் கம்பெனில வேலை பாக்குறது உனக்கு பிடிக்கலன்னா நீ சாட்டர்டே சொல்லிருக்கலாம். நம்ம அட்மின் கம்பெனில கூட சாட்டர்டே ஃப்ரீயா ஜாப் ஃபேர் ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்களே, நானே அனுப்பி வச்சிருப்பேனே. 10 கம்பெனில அட்டென்ட் பண்ணிருந்தேன்னா ஒன்னுலயாவது கிடைச்சிருக்காதா என்ன? ஆஃபர் லெட்டர் கூட ஸ்பாட்லயே கொடுத்துட்டாங்களாம். சார் நீங்க எதுக்கு இப்படி சிரிச்சுட்டே நிக்கிறீங்க? நானா நம்ம கம்பெனிய புகழ்ந்துட்டு இருந்ததை கேட்டான். இங்க பாரு, ஆர்த்தி என்னடானா உன் ஃப்ரெண்டு தருவானான்னு கேக்குது, நீ என்னடானா கம்பெனி போனா சந்தோஷம்னு இருக்க. பாத்தீங்களா, இதுக்கு ஆணி வேற யாரு? உங்க ஃப்ரெண்டு சாம் தான். கம்பெனிய விலைக்கு கொடுக்கறத பத்தி பேசினதே உங்க ஃப்ரெண்டு தான். ஆனா நீங்க சாம் சாரை பத்தி எதுவும் கேட்க மாட்டீங்க. அப்பாவி போல மனசுக்குள்ள ஏதாவது நினைச்சிட்டு இருக்க எங்கள மாதிரிப்பட்ட அப்பாவியல தூக்கி உள்ள போட நினைக்கிறது. போட்டான் வை, நாளையில இருந்து என் கம்பெனி பக்கம் தலை வச்சு படுத்து பாரு. சரி சார், கால் வச்சு படுக்கலாம். எஸ்கேப். ஏன் அரலூசு, ஏன் ஏன் அன்பு, உன் பொண்டாட்டி கொழுப்பு பத்தியா? ஏன் கம்பெனிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் பொண்டாட்டிக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஏன் அன்பு, அவ பேசுறத பார்த்தா கம்பெனில ஒழுங்கா வேலை பாக்குற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. எதுக்கு நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டு டெர்மினேட் பண்ணிடலாம்ல? நான் அவ ஹஸ்பண்ட் தான். ஆனா ஒரு கம்பெனில இவ்ளோ வாயா இருந்தா வேலை ஓடாது. யாருன், உன் பொண்டாட்டி கிட்ட நான் கிண்டல் பண்றது கூட உனக்கு பிடிக்கல போல. அப்புறம் எப்பவுமே இப்படிதான் அடிச்சுட்டு நிக்கிறீங்க. எனக்கே தோணுது இவங்க வேலை பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்ல அருண், அவ ஒரு வாரம் லீவ் போட்டாலாம் அந்த ஒரு வாரத்துக்கான வேலைய 3 நாளையில கரெக்டா பெர்ஃபெக்டா முடிச்சிருவான். ஆனா அந்த வாயை வாடகைக்கு எடுத்து வம்பிழுக்கிறா பத்தியா? நான் நினைக்கிறேன் அன்பு, உனக்கு இந்த சிஸ்டர் கேரக்டர்ஸ் கூட எல்லாம் செட் ஆகாது போலாம். அப்படி செட் ஆனா அது வித்யாவன் திவ்யாவன் தான். இசையா இருக்கட்டும், ஏஞ்சலா இருக்கட்டும், இவங்க கூட எல்லாம் ஏட்டிக்கு போட்டியா தான் நிக்கிறேன். அம்மா இன்னைக்கு கம்பெனி லீவ் விட்டீங்க போல. லீவ் எல்லாம் இல்ல, நாங்க போகலாம் அவ்வளவுதான். ஏன்னா ஈவினிங் தான் உனக்கு ஏஞ்சலுக்கும் கல்யாணம் இருக்கேன். இப்ப எங்கேயோ கிளம்பிட்ட போலாம். ஆமா அருண், இனியா கூட வெளியே போறேன். வெளியே போறியா? அதுவும் இனியா கூட? அவெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கிற ஆளே இல்லையே. அவளை கரெக்ட் பண்றதெல்லாம் ஒரு மேட்ரா? ஆமா, அதை யூஸ் பண்ணி தான் சம்மதிக்க வச்சிருக்கேன். இனிமே ஜாலியா போக போறோம். என்னடா சொல்ற? நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு அம்மா எப்ப முடிச்ச? இல்லடா எனக்கு புரியல. உன் பொண்டாட்டி கூட சேர்ந்ததுல இருந்து நீ இப்படி மாறிட்டியா? இல்ல இயற்கையாவே நீ இப்படிதானா? இல்லடா நீதான் ஒரு மேட்டர். நீ எருமை இனியா உன் சிஸ்டர், அத மறந்துடாத. இனியா சிஸ்டர் இருந்தா என்ன, நீயா மச்சான் தானே? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டேன், அங்க என் கம்பெனி ஏலத்துக்கு விட்டாலும் விட்டுருவானுங்க. நீ போயிட்டு அடுத்தது எப்ப வருவ? ஏது அப்போ நீ போனா நிறைய நேரம் விளையாடுறதுக்கு ஆள் இருக்காதுல்ல? மம்மா போவோம். உங்க அம்மாட்ட கேட்டு பாரு. நீங்க கார்ல போனா கூட வந்துருவேன். ஆனா அன்பு மாமா உன்னை பைக்ல எல்லாம் கூட்டி போறாங்க. இனியத்த இல்லனாலும் வந்திருப்பேன். 2 பேரும் நீங்க போறீங்கல பைக்ல, அப்ப இடம் இருக்காது. அப்படியா? ஆமா, எதுக்கு போறீங்க? அப்ப மம்மா ஆப்பி ஏரோப்ளேன் காத்து போதும் சொல்லி ஏரோப்ளேன்ல போவா. நீ போகக்கூடிய ஏரோப்ளேன்ல கடையில கிடைக்காது. கடலெல்லாம் பொம்மை ஏரோப்ளேன் தான் இருக்காம். நீங்க அதை வாங்குறதுக்கு தான் போறீங்க. சொல்லி டாடா பை பை மால் போவா. அன்பு மாமாவை இனியத்தை வாங்கி தர ஏரோப்ளேன் வச்சுட்டு மேல எல்லாம் போக முடியாது. இல்ல ஸ்னோ போக முடியாது. ஏரோப்ளேன் ஐயோ அவங்க வாங்கி தர ஏரோப்ளேன்ல போலாமா? அப்படியா? அப்படிதான், நீ அதுல போலானா அழாத. ஆனா நீ திருத்தனா அதுல போக முடியுமே. அப்பச்சி சொல்லியா அழாட்டா. இங்க பாரு சாம், படம் பெரிய அளவுல நல்லா வரணும்னா என்ன மாதிரிப்பட்ட சூப்பர் டூப்பர் ஹீரோயின் வச்சு படம் பண்ணு. ஒரு பையன் எட்டி பார்க்க வர மாட்டான். இந்த செல்ல அப்படிதான் பொறாமப்பட்டு சுத்திட்டு கிடக்கு. ஆமா சாம், நீ கேட்டவன உன் நண்பன் அந்த கம்பெனியை விலைக்கு கொடுப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொடுப்பான் ஆர்த்தி, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீ பேசிட்டியா? நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசிட்டேன். அப்போ கொடுத்துருவாருங்கிறேன். கண்டிப்பா ஆர்த்தி, என் நண்பன் கேட்டா நான் கொடுத்துதானே ஆகணும். நீங்களா? ஆமா, நல்ல விலைக்கு போனா கொடுக்கலான்னு பாக்குறேன். அன்பு, நீங்க கவலையே படாதுங்க. இரும்பு கடை மாதிரி இருக்க உங்க டப்பா பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா எப்படி நல்ல விலைக்கு கொடுக்கறேன்னு மட்டும் பாருங்க. மச்சான் சரி ஆர்த்தி, ஏற்கனவே கம்பெனி டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. நானே இழுத்து முட்டு போலான்னு தான் இருக்கேன். அப்புறம் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஏஞ்சல் காரனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன ஒரு 2 மணிக்கு போல தோட்டத்துல தேங்காய் எல்லாம் பறிச்சு போட்டிருக்கான். சரி, ஆகாஷ போ சொல்லிருங்கண்ணா. எதுக்கு? இல்ல வெட்டி போட்ட தேங்காய் எல்லாம் உரிக்கணும்ல, அதுக்கு
தாத்தா வர தேங்காய் வெட்டி வெட்டி போட்டிருக்கு, உரிக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல, தெரிஞ்சவங்க யாரையாவது இருந்தா அனுப்பி விடுப்பான்னு சொன்னாரு. அதான் அந்த வேலைக்கு நான் ஆகாஷ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஆகாஷ் அனுப்பி விட்டுருங்கண்ணா. என்ன அன்பு, விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி 75% ஷேர் உங்க அப்பாவோட தான். அதுக்காக என் புருஷனை எந்த வேலைக்கு போக சொல்றேன்? எல்லாத்தையும் கம்பெனியை நல்ல விலைக்கு கொடுத்துட்டான். அதுக்கு எதுக்கு எம்டி, எதுக்கு சிஇஓ, எதுக்கு ஒரு மேனேஜர்? அதான் முன்கூட்டியே நல்ல வேலையா உங்க புருஷனுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பாத்துக்கோங்க. அப்புறம் கம்பெனியை கொடுக்கறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? நான் எங்க போட்டேன், உங்க ஃப்ரெண்டுக்காண்டி ஹெல்ப் பண்ணலாம்னு 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு இருந்தேன். ஆமா மச்சான், ஆர்த்தி சொன்னது எல்லாமே ஆறுதலா பேசினதான். டேய், உனக்கு வேற வேலை இல்லையா? சும்மா போர் அடிச்சதுதான், அதான் ஆர்த்தி வாய வாடகைக்கு வாங்கிட்டேன். அட பாவி பயலே, இந்த ஆள்கிட்ட என்ன மாட்டி விட பாத்திருக்கான் இந்த சாம். ஏ செல்லு, இல்ல என்ன பல்லு போன காலத்துல தாரத சாப்பிட்டுட்டு சத்தம் போடாம இருக்காம நயன்தாரா மாதிரி சிம்ரன் மாதிரி இனிமே நினைப்பு வருமா? ஏலே முட்டா பயலே, நான் மட்டும் இடுப்ப வளைச்சு ஒரு ஆட்ட ஆடுனேன் வை. ஆடுனா என்ன ஆகும்? சுளுக்கு பிடிச்சி 2 மாசம் பெட்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஏலே கிழங்க மீனை தின்னு வளர்ந்த உடம்பு ஓ பொண்டாட்டி மாதிரியா? யார் பொண்டாட்டி செல்லு? அதையே பியாத்தி என் பேரனுக்கு தான். இனிமே உன் ஸ்நேகிதை யாருக்காவது விட்டு கொடுப்பானா? ஓ இனியாதானா? ஏ செல்லும், யார் கூட போட்டி போட நினைக்க? என் இனியா எல்லாம் ஆடுனான்னு வச்சுக்கோ, என் குல்ஃபி ஆடுனா நீ எல்லாம் இடம் தெரியாம போயிருவ செல்லு, பாத்து பேசு. அவ அழகு என்ன, ஜடைய போட்டு மல்லிப்பூ வச்சு என் பக்கத்துல வந்து நின்னான்னு வச்சுக்கோ, அதுக்கே கவுந்துருவேன். இதெல்லாம் ஏன் குல்ஃபி கூட ஒன்ன கம்பேர் பண்ணாத செல்லு. பெருமைக்கு மாவிடிச்சு எருமைக்கு வச்சாலாம், அந்த மாதிரி இருக்கு உன் கதை. ஏன் செல்லும், தோசை மாவா கோதுமை மாவா? இந்த பெண்ணுக்கு வேற வேலை இல்ல. நான் தெரியாம தான் உன்கிட்ட கேக்குறேன். பரவாயில்ல செல்லம், தெரிஞ்சே கேளு. ஆமா, வீட்டுலதான் கார் நிக்குதுல, அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு பைக் எடுத்துட்டு வந்தேன்? என் செல்லம் கேவலமா இருக்கு. ஏன் சாம் தான் எனக்கு கார் வேணும், நான் கார் எடுத்துட்டு வெளியே போறேன்னு சொன்னான். இல்ல எனக்கு புரியல. இன்னைக்கு நாம எல்லாருமே ஆபீஸ் போகல, அது எப்படி சாம் வீட்ல கார் நிக்கும் போது அவன் பைக் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்ல வச்சிருக்கான், வச்சுட்டு அதுக்கப்புறம் உன் கார் எடுத்துட்டு போறானா? அதுக்கு அவன் கார்லயே வெளியே போலாம்ல. உன் காருக்காண்டி அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு வந்தானா? நண்பன் கார்ல போகும்போது தனி சுகம் தானே. டேய், நீ யார்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு விளையாடுனா சாம்க்கு பைக்ல போறதான் பிடிக்கும், அதனாலதான் அவன் டெய்லி அவன் வீட்ல இருந்து பைக்ல வரான். ஃப்ராடு, நீ வேணும்னே இன்னைக்கு பைக் எடுத்துட்டு வந்திருக்க. சரி, நம்ம வீட்ல ஒரு காரா உண்டு. ஏன் கார் எல்லாம் யார் யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. பக்காவா தெரியுது ஃப்ராடு, நீதான் வீட்ல நின்ன காரை எல்லாம் எங்கேயும் அனுப்பியிருக்க. சரி விடுடி பொண்டாட்டி, கார்ல வந்தா இப்படி ஒரு சீட்டே வர முடியுமா? ஓ, அப்ப இந்த கர்மத்துக்கு தான் பைக்ல கூட்டு வந்தியா? லவ் பண்ணும்போது கொஞ்சம் கிளுக்கிழுப்பா இருக்கணும்ல. எப்படா வீட்ல போவேன், டெட்டால் சோப் போட்டு குளிக்கலான்னு இருக்கேன், அவ்வளவு அருவருப்பா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத குல்ஃபி, குளிக்கும் போது என்னையும் கூப்பிடு. பாரன்பு, என்கிட்ட இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம் பாத்துக்கோ. ஆமா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் இப்போ? பக்கத்துலயே கடை இருக்கேன், நீ சம்பந்தமே இல்லாம ஏதோ ரோட்ல போற மாதிரி இருக்கு. அப்படியே இருக்கு. நீ கடைக்கு கூட்டு போற மாதிரி தெரியல, வேற எங்கேயும் கூட்டு போறேன். இவன் ஏரோப்ளேன் வாங்கி தந்து நீ விளையாடின மாதிரி தான், விளையாட்டு ஏரோப்ளேன் வாங்குற மாதிரி தெரியல. இப்படியே போயிட்டு இருந்தா உன் மாமா உனக்கு நிஜ ஏரோப்ளேன் வாங்கி தந்தாலே தந்துருவான். ஏன் ஸ்னோ, எங்க செல்ல ஸ்னோலிக்கு விளையாட்டு ஏரோப்ளேன் வாங்கணுமா? இல்ல ஏரோப்ளேன்ல ஏறி உட்கார்ந்தா அது வண்டி மாதிரி மூவ் ஆயிட்டே இருக்கல, பார்க்ல எல்லாம் இருக்குமே, அங்க போணுமா? பாத்தியா செல்லம், அவளுக்கு பார்க் தான் வேணுமா, அதான் நம்ம பார்க்குக்கு போறோம். பார்க்கு கேண்டா என்ன கூட்டு போறீங்க? நீங்க 2 பேரும் போக வேண்டியதானே? செல்லம், ஒன்ன கூட்டு போகலனா இப்படி ஒரு டச்சிங், நான் பிரேக் போடும் போதெல்லாம் என் தோல்ல சாயுறது, இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குமா? வீட்ல போனோன்னு டெட்டால் சோப் போட்டு குளிக்கணும். முத குல்ஃபி, உன் அழகு இருக்கு பத்தியா, பழ பழ பழன்னு தக்காளி பழம் மாதிரி. பேசாம ஒண்ணு பண்ணு, நீ பியல் சோப் போட்டு குளி. அதுதான் பழப்பழான்னு இருக்க உன் கண்ணாடி முகத்துக்கு இன்னும் அழகு கொடுக்கும். வெக்கம் கெட்டது. இன்னும் கொஞ்சம் சாஞ்சி உட்கார்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏச்சிப்பா, நானா ஆசைப்பட்டு உட்கார்ந்துருக்கேன் நான் நினைச்சேன். ஃப்ராடு, வேணும்னே நீ பின்னாடி தள்ளி உட்கார்ந்துருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். நான் பின்னாடி நகர்ந்து போக போக நீ வந்துட்டே இருக்க. நீ எவ்வளவு பெரிய கிருமின்னு எனக்கு தெரியாதா? அவன் காதலுக்காக தீ குளிக்கிறானா, நீ நெருங்கி வரணுங்கிறதுக்காக நான் ஒண்ணு பண்றது தப்பா? எனக்கு உரிமை இருக்க இடத்துல நான் விளையாடுவேன், இன்னமும் விளையாடுவேன். காலையிலே மாலை வர ஏங்குதடி, மாலை வந்தால் உன்னை மனம் தேடுதடி, பேச்சிலும்
உங்களுக்கு தேவைன்னா நாங்க நெருங்கி வரணும். ஏய் நிப்பாட்டு, எதுவா இருந்தாலும் வீட்ல போய் ஆரம்பி. நீ அவன் கூட பறந்துக்கோ, என் கூட எல்லாம் பறக்க வேண்டாம். இவன் கூட இருக்கவே பிடிக்கல, இதுல பறக்கிறதுக்கு தான் நேரம். அனாமிகா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. என்னால உன்னை இப்போதைக்கு. என்னம்மா? கண்ணா, உனக்கு ஏதாவது வெளியே வேலை இருந்ததுன்னா நீ போ. என்னம்மா, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லடா, ஒன்னும் இல்ல, நான் பாத்துக்கலாம். அம்மா, கண்ணாடி எங்க? போடுறேம்மா. மது ஏதோ விளையாட்டுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா நானும் கலட்டினேன். எனக்கே பார்க்க வித்தியாசமா இருக்கு. சரி சரி, உனக்கு எங்கேயாவது போனா நீ போ. சரிம்மா. ஏண்டி, பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு உங்க பையன் முன்ன திட்ட வேண்டாம் தான் உங்க பையனை அனுப்பி வச்சிங்களா? இங்க பாரு அனாமிகா, இப்போதைக்கு என்னால இந்த வீட்டுல ஒண்ணு தங்க வைக்க முடியாது. இது எங்க வீடும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல கல்யாணம் ஆகாம 2 பசங்க இருக்காங்க. நான் இங்க ஸ்டே பண்றதுனால உங்க தங்கச்சி பையனுக்கும் உங்க பையனுக்கும் ஏதாவது தப்பா யாராவது பேசிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? இந்த வீட்டுல 2 பசங்க தான் இருக்காங்க. நீ இங்க ஸ்டே பண்றதுனால பெருசா ஆம்பளைங்களை யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. 2 ஆம்பளை பசங்க இருக்க வீட்டுல இந்த பொண்ணுக்கு என்ன வேலைன்னு ஒன்னதான் பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடு அந்த பெரியவர் வீடு. எனக்கே இங்க இருக்க உரிமை இல்ல. ஆனா மித்ரனுக்கு அவங்க வீட்டு பொண்ணை பேசியிருக்கிறதுனால மட்டும்தான் நானே இங்க ஸ்டே பண்ணிருக்கேன். எனக்கு புரியுதாண்டி, நான் உங்களை நல்லா கஷ்டப்படுத்தி இருக்கேன். உங்களாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு கூட சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க பேசுறது எனக்கு புரியுது. நாம ஒருத்தங்களா கொஞ்சமா தான் அனாமிகா காயப்படுத்துவோம். நம்ம காயப்படுத்தும் போது காயப்படுறவங்க ரொம்ப உடஞ்சிருவாங்க. அதே மாதிரிதான் நீ ஆதிய காயப்படுத்தும் போது அவன் எந்த அளவுக்கு உடஞ்சான்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்போ உன் சிச்சுவேஷன் பாத்தியா? அவன் இல்லைன்னா நீ இல்ல. காலம் ஒன்ன எப்படி மாத்தி கொண்டு வந்திருக்கு பாத்தியா? யார நீ உதாசீனப்படுத்தி தூக்கி உதறிட்டு போனியோ, இப்போ உனக்கு அடைக்கலமே அவன்தான். எங்க வீட்டு பசங்களுக்கு பொண்ணுங்களை மதிக்கிறதுக்கும், பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தான் கூட பிறந்த பொண்ணுங்களை மாதிரி நினைச்சு எல்லா பிரச்சனையிலும் முன்ன போய் நிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். அதனாலதான் உனக்கு ஒரு பிரச்சனைனாதான் யாரும் அப்படின்னு தூக்கி போட்டு வராம உன்னை என்கிட்ட கூட்டு வந்திருக்கான். ஆனா அவன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டான். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் பெரியமா அப்படின்னு. என்ன சொல்றீங்க? இங்க பாரு, நீ டே டைம்ல எப்ப வேணாலும் இங்க வா, எப்ப வேணாலும் போ. ஆனா நைட் டைம்ல இந்த வீட்டுல இருக்குது உனக்கும் பாதுகாப்பு இல்ல. ஏன் பிள்ளைங்களாவே இருந்தாலும் ஒரு பொண்ணுங்கிற முறையில நீயே எனக்கு முக்கியம்தான். இன்னைக்கு சாயந்தரம் பெரியவரோட பேரனுக்கு கல்யாணம் இருக்கு. முடிஞ்சதை நான் ஏதாவது சொல்லி வேற வீடு மாதிரி ஏதாவது உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். டே டைம்ல எப்ப வேணாலும் வா போ. ஆனா நைட் டைம் இங்க ஸ்டே பண்றதுக்கு என்னால அலோவ் பண்ண முடியாது. ஒருத்தங்களை அழ வச்சான், அதுக்கு 10 மடங்கு மேல கடவுள் நம்மள அழ வைப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. அத்தனை பேர் கூட்டத்துல நான் ஆதி அவமானப்படுத்தினேன். இன்னைக்கு ஊரே பாக்குற மாதிரி நான் அவமானப்பட்டு நிக்கிறேன். சரி, நடந்ததெல்லாம் நடந்துட்டு விடு. இனியாவது உன் வாழ்க்கைய நல்ல முறையில அமைச்சுக்க பாரு. என்ன நம்பி ஆதி உன்னை கூட்டு வந்திருக்கான். இனிமே நீ ஏன் பொறுப்பு தான். நீங்க தான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆதியோட அம்மாக்கு தெரிய வேண்டாண்டி. அவங்க இங்க வந்தே சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நான் என் தங்கச்சிட்ட இதை பத்தி சொல்ல மாட்டேன். ஆனா இனியாத அனாமிகா, யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம நடந்துக்க பாரு. இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுதான். இனியாவது யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம எடுத்தும் கவுத்தோன்னு ஒரு முடிவெடுக்காம செல்ஃபிஷா உன்னை பத்தி மட்டும் யோசிக்காம உன் கூட இருக்கவங்கள பத்தியும் யோசி. புரியுதாண்டி? நான் அன்னைக்கு செல்ஃபிஷா எடுத்த முட்டாள்தனமான ஒரு வேலையால என் வாழ்க்கையே இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிக்குது. இப்ப வீட்டுக்கு கூட்டு போறியா இல்லையா? என் கிட்ட 2 பேருமா சேர்ந்து ஏரோப்ளேன் வாங்க போறோம் அப்படி இப்படின்னு மண்ணாங்கட்டி கதையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இப்படி பார்க்கு கூட்டு வந்து என்ன பாத்துட்டே இருக்கேன். செல்லம், அப்படி சொல்லாத அன்பு கடுப்பாகுது. சரி குல்ஃபி, பார்க்ல கூட்டு வந்துதான் உன்னை பாத்துட்டு இருக்க முடியும். பார்க்கெல்லாம் கூட்டு போய் உன்னை பாத்துட்டு இருக்க முடியாது. என்னடா காமெடி பண்றியா? ஏய், அவ தூங்கிட்டான். சரி, குழந்தைய பார்க்கு கூட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் அவளை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டு போலான்னு இருக்கேன். அப்போ அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துரு. ஏன் என்ன பார்த்துட்டு தான் உனக்கு உட்காரணுமா? இது என்ன சோதனையா போச்சு? என் கூட வந்தவங்கள பார்த்துட்டு தானே உட்கார முடியும். ஆனா என்ன பார்த்துட்டு நீ உட்கார்றது எனக்கு பிடிக்கல. ஏய் நிறுத்துடி, எனக்கும் தெரியும் நாம வெளியே வந்து ரொம்ப நாள் ஆகுது. இல்லனா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வெளியே வருவோம். இப்போ சாம பிஸி, நானும் பிஸி. அதனால ஒன்னையும் கூட்டு வெளியே வர முடியல. அது மட்டும் இல்லாம நடந்த பிரச்சனை எல்லாம் அப்படி நான் வேண்டான்னு சொல்லி, அப்புறம் நீ வேண்டான்னு சொல்லி, அப்புறம் சாமுக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நின்னு, இந்த கேப்ல வெளியே வரதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கலாம். இவ்ளோ ஸ்ட்ரெஸ்லயும் அப்பப்ப வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது உனக்கு நல்லா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமா, அந்த ஒரு காலத்துல அப்படிதான். ஆனா இப்போ உன் கூட கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் முள்ளு மேல கால் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு. செல்லம், நீ இப்படிதான் பஞ்ச் டைலாக்கா அடிச்சு விடுவேன்.
அதுக்கெல்லாம் நான் சீரியஸ் ஆகி ஐயோ அம்மா அப்படின்னு உடைச்சு போற மாதிரி எல்லாம் இல்ல. நீ என்ன எவ்வளவு அலைய விட்டாலும், நீ எவ்வளவு சண்டை போட்டாலும் நான் உன் கூட கோவப்படுற மைண்ட்லயும் இல்ல, சண்டை போடுற மைண்ட்லயும் இல்ல. அப்புறம் உன் ஃப்ரெண்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற மைண்ட்ல இருக்கியா? ஏய் பிசாசு, அதான் முடிஞ்சு போச்சுலாம், மறுபடியும் அதே பத்தி பேசிட்டு இருக்க. நீ என்ன பண்ணியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். சரி ஓகே, நீ எவ்வளவு வேணாலும் சண்டை போடு, சமாதானப்படுத்த நான் ரெடியா இருக்கேன். எப்படி ரூம்ல வந்து சீப்பா நடந்துக்கிட்டே அப்படியா? என் செல்லம் என்ன அதை மறக்கல போல. ஏச்சிப்பா இங்க பாரு குல்ஃபி, நான் இப்பவும் சொல்றேன், நம்ம வாழ்க்கையெல்லாம் நான் உன்னை எந்த இடத்துலயும் கஷ்டப்படுத்தினது இல்ல. இன்னும் சொல்ல போனா என்ன விட நீதான் எனக்கு முக்கியம். அப்படிப்பட்ட நான் ஒரு தடவை சாம்காக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இனியா நீ என்ன நம்புறியா நம்பலையா இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உண்மையாவே சொல்றேன்டி, உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு நான் பார்த்துக்க ஆசைப்படுறேன். எவ்வளவு சண்டை போட்டாலும் நமக்குள்ள என்ன நடந்தாலும் எப்பவுமே இறங்கி வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். உன்னை சமாதானப்படுத்தவும் நான் ரெடியா இருக்கேன். ஐயோ ஒரு தடவை இவன் இப்படி பேசிட்டான், இப்போ நம்ம இவன்ட்ட இறங்கி போனா வாழ்க்கை ஃபுல்லா இவன்ட்ட இறங்கி போற மாதிரியே இருக்கும். அவன் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் நாமளே சமாதானம் ஆகுற மாதிரி இருக்கும்லாம் கவலைப்படாத. என் குல்ஃபிக்கு நான் வாக்கு தரேன், வாழ்க்கையில நமக்கு என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையிலையும் உன்னை நானே சமாதானப்படுத்துறேன். என் மேல உனக்கு இருந்த காதல் கொஞ்சம் இல்ல, அதை நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ரப்பர் வச்செல்லாம் அழிச்சிட முடியாது. நீயா அந்த வடு உன் மனசுல இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் தான் சொல்றேன்ல, நீ கோவமாவே இரு, நான் சமாதானப்படுத்திட்டே இருக்கேன். நீ சமாதானப்படுத்துற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. என் பொண்டாட்டி நான் அதை மறக்கலன்னு எனக்கு தெரியுது. உனக்கு ஓகேனா? என்ன ஓகேனா? இல்லம்மா உனக்கு ஓகேனா அதுக்கும் ஒரு படி மேல போய் சமாதானப்படுத்த நான் ரெடியா தான் இருக்கேன். கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது, உள்ள திக்கு திக்கு திக்குங்குது, நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது, சொல்லு 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 சொல்லுங்குது. வராத நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நெல்லுன்னு சொன்னேன், கனவாயோடி மறைஞ்சேன். வராத நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நெல்லுன்னு சொன்னேன். வேண்டாம் ஆஷா, ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ். அன்பு, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, கிளம்பலாம். ஏன் ரொம்ப பண்ணாதானா? நான் தான் சாரி கேக்குறேன். எவ்வளவு வேணாலும் சண்டை போட நானே இறங்கி வரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன ரொம்ப வீம்பு பிடிச்சிட்டு இருக்க? சண்டை வேணாலும் போடு, அவ எந்திரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அவ விளையாடிட்டு அதுக்கப்புறம் போலாம். வேற எங்கேயாவது மாறி உட்காருமாமா. என்னாச்சு இவளுக்கு? இங்க இருந்து போலாம் அன்பு, ஸ்னோ வேற இருக்கா. இனியா நீ குழந்தைய வச்சுக்கோயா, நான் இப்ப வந்துடுறேன். எங்க போறேன்? இப்போ 2 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க போறேன்னு சொல்லு. இங்க நான் தனியா இருக்கலாம், நானும் வரேன். ஏ லூசு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். உடனே வந்துருனா? சரி. எங்க செல்ல எந்திரிச்சிட்டா போலாம். அடியே, என் கூட வந்துட்டு அவளை தேடுறா. தூங்கி எந்திரிச்சதான் நீ மதுவை தான் தேடுவதான். ஆனா இப்ப என் கூட இருந்துட்டு மதுவை தேடுறா. அம்மா வீட்டுல எல்லாம் செல்லம் இருக்காங்க, நம்ம பார்க்குக்கு வந்திருக்கோம். நீ ஏரோப்ளேன்ல விளையாட வேண்டாமா? சரி நீ அழுத்துறாதா. அன்பு மாமா இங்கே போனாங்களா? வந்ததும் வீட்டுக்கு கிளம்பலானா? ஹலோ பிரதர், என்ன? கொஞ்சம் வரீங்களா? யோ, யார் யா நீ? இல்ல கொஞ்சம் இந்த பக்கமா வரீங்களா? ஒரு அட்ரஸ் கேட்கணுமே. பார்க்ல இருந்துட்டு அட்ரஸ் கேட்கணும்னா? இல்ல பிரதர், எனக்கு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. உங்களை பார்த்தா ரெகுலரா வர மாதிரி தெரியுது, அதான் எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். லெஃப்ட்ல போய் ரைட் எடு. அதே கொஞ்சம் வந்து காமிச்சு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. நானும் ஒரு 1/4 மணி நேரமா சுத்தி சுத்தி பாக்குறேன், என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எதுக்கே வந்து தொலைறீங்க? உசுர வாங்குறதுக்கு வந்து தொலைறேன். இன்ஸ்டன்ட் நீ உட்காந்துக்கோ, நான் வரேனா? இதுதாயா நீ கேட்ட இடம்? இன்னுமே என்னைய பாத்துட்டு நிக்கிறேன். கொண்டு விட்டது பத்தாதுன்னு இனிமே உள்ள வர கொண்டு விட்டு உனக்கு யோ பைத்தியமா நீ? என்னடா என்னண்ணே பொசுக்குன்னு அரைஞ்சிட்டீங்க? உங்களுக்கு நல்லது தானே பண்ணுனேன். என்னடா படிக்கிற? நான் பிஎஸ்சி 3rd இயர். நீ கூட்டு வந்திருக்க பொண்ணு பிஏ 1st இயர். சரி, அந்த பொண்ணு அப்பாவோட நம்பர் கொடு. எதுக்கு? நீ என்ன போலீஸா? போலீஸ் மாதிரி கேள்வி கேக்குறான். நம்பர் குடுறா. அண்ணே வேண்டாண்ணே, பிரச்சனை பண்ணாதுங்க. நாங்க புதுசா இப்பதான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்கெல்லாம் தெரியாதுண்ணே. வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா அந்த பொண்ணை கொன்னே போடுவாங்க. நானே 6 மாசமா அவ பின்னாடி சுத்தி இப்பதான் ஓகே சொன்னான். சோ அவ 18, நீ 20. ஏன் சார், காலேஜ் படிக்கும்போது வர காதல் தப்புங்கிறீங்களா? அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கோ, இதென்ன உன் அப்பா வீட்டு சொத்தா? இங்கே ரொமான்ஸ் பண்ணி இங்கே பிள்ளை பெத்துக்க? சார், இது பார்க் தானே, ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் உரிமைங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கூட்டு வந்த பொண்ண
இன்னொருத்தன் தப்பா பார்க்க கூடாது, தப்பா யோசிக்க கூடாதுன்னு சென்ஸ் இல்ல. நானா அவளுக்கு சம்மதம் இல்லாமலாம். வாய் மூடுறா. ஏண்டா உன்னை சுத்தி இத்தனை குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு, எல்லா குழந்தைங்களும் அம்மாவோடயும் அப்பாவோடயும் வந்திருக்காங்க. சார் 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 கத்தாதுங்க சார். நான் தெரியாம கேக்குறேன், நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகி நீ உன் குழந்தை குட்டியோட இந்த பார்க்குக்கு வர்ற, இந்த மாதிரி 4 பேர் அசிங்கமா இருக்காங்க, உன் குழந்தை அங்க என்ன நடக்குன்னு கேக்குது, உனக்கு எவ்வளவு கோவம் வரும்? தப்புதான் சார், சாரி சார். குழந்தைங்க விளையாடுற இடம் பார்க்குக்கு வந்தியா, சுத்தி பாத்தியா, டீசெண்டா இருந்தியான்னு போயிட்டே இருக்கணும். நீங்க ஃபேமிலியா வந்திருக்கீங்க, என்ன மாதிரிப்பட்ட யங்ஸ்டர்ஸ் ஃபீலிங் உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், நானே ஆளை கூட்டு தான் வந்திருக்கேன். நீ பண்ற கிறுக்கு வேலையால ஒன்னும் தப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த பொண்ணை தான் அசிங்கமா பாப்பாங்க. என்ன சொன்னா, 1 மாசம் தான் ஆகுது, வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுன்னா பிரிச்சு விட்டுருவாங்க. நான் அப்புறம் உங்களை மாதிரி இப்படி 4 பேர் பண்ற தப்புனாலதான் பெத்தவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது காதல்னு சொன்னாலே எங்க நம்ம பிள்ளைங்களும் இப்படிதான் இருந்துருமோன்னு பயந்தேன். இங்க நிறைய பேர் காதலுக்கு அகைன்ஸ்டாவே இருக்காங்க. இன்னைக்கு நீங்க காதலிக்கிற காதல் ஜோடி தான், ஆனா நாளைக்கு நீயும் ஒரு அப்பாவாகலாம். அதான் இப்பால இருந்தே புரிஞ்சுக்கணும். அவன் தான் ஆம்பளை. எத்தனை குழந்தைங்க உங்களை வேடிக்கை பார்த்துட்டு நின்னு அவன் முன்ன அடிச்ச அவன் மான போயிடும் தான் இங்க கூட்டு வந்தேன். மொவனா எங்கேயாவது இனிமே உன்னை இப்படி பார்த்தேன் கொன்றுவேன். நான் உடனே பார்க்ல இருந்து நாங்க போயிடுறோம். நீ போகாதன்னு சொல்லல, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், இல்ல தொலைச்சிருவேன். தங்க மாமா தானே நம்மள கூட்டு வந்தாங்க, இப்ப வந்துருவாங்க, நம்ம போலாம். அப்புறம் நம்ம ஏஞ்சல் சித்திக்கும் அருண் சித்தப்பாக்கும் டும் நடக்க போகுதுல. சரி சரி, உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அத்த உனக்கு பிஸ்கட் எடுத்து தரட்டா? ஏ குல்ஃபி, என்ன இங்க செட்டில் ஆயிட்டீங்க போல? உண்மை சொல்ல அந்த எங்க போய் தொலைஞ்ச? ஏன் சொன்னல, ரெஸ்ட் ரூம் போனேன். நீ இங்க இருந்து போனதும் அந்த பையனே அந்த இடத்துல காணும். அப்புறம் நீ வரும்போது அவனும் வரான். கூட்டு வர இடத்துல என்ன அசிங்கப்படுத்தாம இருக்க மாட்டாளா? ஏன் வாய் மூன்றி, அவதான் எந்திரிச்சிட்டாலாம், கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அப்புறம் போலாம். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல அந்த ஃபர்ஸ்ட். யார் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நான் இப்படிதான், இதுதான் நான் இப்படிதான் இருப்பேன். நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் குழந்தைங்களோட வரான். இந்த மாதிரி 4 பேரு பார்க்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது அவன் குழந்தைங்க கேட்கல. இப்ப குழந்தைங்களை கூட்டு வந்திருக்கவங்க ஏன்டா வந்தோன்னு முகம் சுழிச்சு போயிட்டு இருக்காங்க. இது நாளைக்கு அவனுக்கு வரலாம்ல, அதான் 4 போடு போட்டுட்டு வந்தேன். இங்க நீ மட்டும் கரெக்டா இருந்தா பத்தாது. ஏன் நான் அப்படிதான், என்ன பத்தி மட்டும் இல்ல, என்னை சுத்தி இருக்கவங்கள பத்தியும் நான் யோசிச்சுதான் ஒரு முடிவெடுப்பேன். எப்படியும் போ. ஒரு பொண்ணை கூட்டு வந்தா ஒழுக்கமா இருக்கணும், அடுத்தவங்க பார்வை தப்பா படுற மாதிரியா இருக்கணும். இதுல 18 20 வர. நிப்பாட்டு போலாம். நீ அன்போட தங்கச்சி தானே? ஆமா ஆமாண்டி, எனக்கு அனாமிகா அக்காவை தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, அவங்க கல்யாணத்துக்கு அவங்களுக்கு ஆதிசாருக்கும் கல்யாணம் நடக்கும்போது என் அக்காவோட ஃப்ரெண்டு தான் அனாமிகா அக்கா. சரிம்மா, ஏதாவது பார்த்து பேசணுமா அவள? இல்லண்டி, அந்த அக்கா ஆதிசார வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு தானே போனாங்க. இப்ப எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? அன்னைக்கு மித்ரன் வரான், இவன் எனக்காண்டியெல்லாம் இங்க இல்ல, பக்கத்து வீட்லயே என்னமோ ஆரம்பிச்சானே. இவ இதுக்காக அழுதுட்டு அனாமிகா பத்தி கேக்குறா. அவ திரும்பி வந்ததுல இவளுக்கு என்ன பிரச்சனை? அந்த அக்கா என்ன ப்ராப்ளம்னால இங்க வந்திருக்காங்க ஆண்டி? அதுவா, அவளுக்கு பர்சனலா ஒரு ப்ராப்ளம்மா, அதான் இனிமே இங்கதான் ஸ்டே பண்ண போறா. கெஸ்ட் ஹவுஸ்லயா? இங்கயா? இங்கதான் உங்க பையன் ஆதி சார்லாம் இருக்காங்களே. ஆம்பளைங்க இருக்க வீட்ல எப்படி ஒரு பொண்ணை ஸ்டே பண்ண வச்சீங்க? பகல் டைம்ல அவ வருவா, என்கிட்ட பேசுவா. இப்ப அனாமிகாவை தனியா விட்டா சூசைட் கூட அவ ட்ரை பண்ணலாம். ஆனா இதெல்லாம் இவள்கிட்ட சொன்னா ஆதிக்கு கோவம் வரும். இல்லம்மா, அவளுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுது. டே டைம்ல கொஞ்ச நேரம் என்கிட்ட இருந்து பேசுவா. உங்க அருணுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதான் உங்க வீட்டு பெரியவர்கிட்ட சொல்லி வேற வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? என்ன ப்ராப்ளம்னு எல்லாம் தெரியாதா? ஆதிசா எவ்வளவு கோவமா இருந்தாங்க, எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் அந்த அக்காவை கூட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க பேசிட்டாங்களா? இவ எதுக்கு இவ்வளவு துருவி கேக்குறா? உனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குதானே? எதையும் மனசுல போட்டு குழப்பாம படிக்கிற வேலையை பாரு. ஆண்டி, ஒரு பொண்ணுக்கு எஜுகேஷன் தான் எப்பவுமே முக்கியம். வாழ்க்கையில எதை நம்ம இழந்தாலும் படிப்பு மட்டும் இருந்ததுன்னா இழந்ததை எல்லாம் திருப்பி எடுக்க முடியும். அதனால எந்த சிச்சுவேஷன்லயும் எதையும் யோசிச்சு உன் படிப்பை ஸ்பாயில் பண்ணாம ஒழுங்கா எக்ஸாம் எழுதுற வழியை பாரு. ஒரு நிமிஷம் இரு, எனக்கு போன் அடிக்குது, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏய், நீங்க என்ன பண்ற? நீ என கடந்து நிழல பிடிச்சு ஏய், ஒன்னதான் கேக்குறேன், என்ன பண்றேன்னு நிழலுக்குள்ள கேக்கலையா? நான் கௌரி பார்க்க வந்தேன். உடம்ப விட்டு உசி மட்டும் தள்ளி நிக்க, கிழிஞ்ச நெஞ்ச எதை கொண்டு நானும் தைக்க. ஓ ஒத்த விழி பார்வை உடலுவ பார்த்து தாப்பா தெரிச்சிடுச்சு, தாப்பா
பாத்துட்டெல்லாம் கிளம்பு. உன்னால என் கூட சந்தோஷமா இருக்க முடியாது வித்யா. அனாமிகா வந்ததை வச்சாவது நீ என்கிட்ட இருந்து தள்ளி போறது பெட்டர். எல்லாருக்குமே இங்க கஷ்டப்படுத்துறதுதான் பிடிச்சிருக்கு. சந்தோஷத்தை கொடுக்க வரவங்கள பிடிக்காது சார். கிளம்புறியா?